கூட்டு தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மட்டும் தனித்து ஒன்றும் செய்துவிட முடியாது. பலரின் அலைகளை குவிக்கச் செய்து அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டுதான் விஞ்ஞான உலகின் நச்சுத்தன்மைகளிலிருந்து மீட்கும் சக்தியாக எத்தகைய விஷமும் நம்மை அணுகாத நிலையாக கூட்டு குடும்ப தியானம் செய்து மகரிஷிகளின் அலைகளை பரப்பி நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். பூமி தனக்கு பாதுகாப்பாக ஓசோன் திரை அமைத்துக் கொள்வது போன்று எத்தகைய நிலைகள் வந்தாலும் ஆற்றல் மிகுந்த சக்தியாக உங்கள் ஆன்மாவிலே வலுகொண்டதாக பெருக்கச் செய்வதற்குத்தான் இதை சொல்கின்றோம். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். ஏதோ சாதாரணமாக கிடைக்கின்றது. குருநாதர் சாதாரணமாக சொல்லுகின்றார், சாதாரணமான நிலையை விளக்கம் சொல்லுகின்றார். சாதாரண நிலையாக இருக்கின்றது என்று சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள் என்று குரு சொல்லுகின்றார். எவ்வளவோ பணத்தை செலவழித்து அலைந்து திரிந்தாலும் பெற முடியாது. அப்படியெல்லாம் இருக்கப்படும் பொழுது சாமி சாதாரணமாக சொல்லுகின்றார், நாம் பெற முடியுமா என்ற நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்கள் உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இதை சொல்லுகின்றேன். வாரத்தில் ஒரு நாளாவது கூட்டு குடும்ப தியானம் இருந்து பழகுங்கள். நாள் முழுவதும் உழைக்கின்றோம். ஒரு 10 நிமிடம் அந்த மகரிஷி அசக்தியை தினமும் எடுத்துக்கொண்டு வந்தால் காக்கக்கூடிய சக்தியாக உங்கள் எண்ணம் வரும். ஒவ்வொரு சமயமும் சொன்னதே நான் சாமி சொல்லுகின்றார் என்று தெரிந்தாலும் கூட அப்படி சொல்வதற்குள் சில நுண்ணிய உணர்வுகளை கலந்து சொல்வேன். மரங்களுக்கு உரம் கொடுப்பது போன்று வெயில் காலத்திற்கு தகுந்த மாதிரி, மழை காலத்திற்கு தகுந்த மாதிரி, அது அந்தந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஞானிகளின் உணர்வுகளை உரமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு செருகேற்றி அதன் மூலம் காற்றில் இருக்கக்கூடிய அரும்பெரும் சக்திகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுத்து மெய்வொலி பெறச் செய்கின்றோம். ஆகையினால் உங்களை நீங்கள் நம்புங்கள். உயிரை கடவுளாக மதியுங்கள். உடலை ஆலயமாக மதியுங்கள். மகரிஷிகளின் அருள்சக்திகளை சுவாசித்து பழகுங்கள். உடலில் வரக்கூடிய விஷத்தை நீக்கி பழகுங்கள். ஒளியின் சுடராக நீங்கள் பெற வேண்டும். எந்த நேரத்தில் எல்லாம் துன்பங்கள் வருகின்றனோ அந்த நேரத்திலெல்லாம் மகரிஷி சக்தி எடுக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். திட்டியவனை எண்ணியவுடன் நம் உடல் எப்படி பதறுகின்றதோ, இடைஞ்சல் செய்தான் என்று எண்ணும்போது எப்படி மனம் சோர்வடைகின்றதோ, அந்த நேரத்திலெல்லாம் மகரிஷி சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். சாமி சொன்னார், மகரிஷி சக்தி எங்கள் உடல் முழுவதும் அது படர வேண்டும் என்று எண்ணி ஏங்கி எடுத்தீர்கள் என்றால் நடுக்கமோ சோர்வோ இவைகள் நீங்கி உங்கள் எண்ணம் சொல் வலுவாகி உங்களுக்குள் அனைத்து வலுகொண்டதாக ஆற்றல் மிக்கதாக செயல்படக்கூடிய சக்தியாக இது கிடைக்கும். ஒருவர் தீமை செய்கின்றார், உங்களை குறையாக சொல்லுகின்றார், திட்டுகிறார் என்றால் உங்கள் நல்ல குணங்கள் வலு குறைந்து விடுகின்றது. இனிமை குறைந்து மயக்கப்படும் நிலையாக எதிர்மறையான உணர்வுகளை எப்படி அது தூண்டுகின்றதோ அதை போன்றுதான். அந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் சாமி சொன்னார், அவர் வழியில் மகரிஷின் அருள்சக்தி பெறுவேன். என் உடல் முழுவதும் அது படரச் செய்வேன். என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும். என் செயல் அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று அடுத்த கணமே இப்படி எண்ணி எடுக்க பழகிக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் உங்களை காக்கும். அதற்குத்தான் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்வது. யாம் சொன்னதை சிறிது காலத்திற்கு நீங்கள் செய்ய பழகிக்கொண்டால் எத்தகைய சந்தர்ப்பங்களிலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள்.